அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சோஃபா நாங்கள் வீடு கட்டின புதுசுல வாங்கினது 4 வருஷம் ஆச்சு. ஆனாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போன வருஷமே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு சோஃபாக்கு உரம் தச்சு போட்டோம். எதுக்காக அப்படின்னா நிறைய தூசி படிக்குது அப்படிங்கிறனால இந்த உரம் தச்சு போட்டோம். ஆனால் இதை மாற்றுறது தான் பெரிய விஷயம். எதுக்காக நான் இது மாதிரி தச்சு போட்டேன் அப்படின்னா, நம்ம பீரியட்ஸ் டைம்ல கூட சோஃபாவில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மற்றதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிடுவோம், சோஃபாவை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருந்தது. அதனால இதுக்கு உர தச்சு போட்டு மாதம் மாதம் பீரியட்ஸ் முடிஞ்சோன்னா நான் துவைச்சி காய வச்சு அதுக்கப்புறம் திரும்ப போடுவேன். ஆனால் இது போடுறது பெரிய சேலஞ்சாக இருக்குது எனக்கு. எந்த எந்த சோஃபா பீஸ்க்கு எந்த கவர் வரும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால ஒரு அடையாளமாக 1 ஊக்கு 2 ஊக்குன்னு சொல்லி இந்த சைடு வர்றதுக்கு 1 ஊக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அங்கிட்டு 2 ஊக்குன்னு போட்டிருப்பேன். அப்போதான் நம்ம கரெக்டாக மாட்ட முடியும் அப்படிங்கிறனால அது மாதிரி இப்போ 2 மாசமா ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாசத்துல ஒரு நாள் கிளீன் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம சகோதரி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, உங்களுடைய கிச்சன் டூர் போடுங்க, அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி சிக்கனப்படுத்துவீங்க கிராசரி ஐட்டம்ல அப்படின்னு, அதாவது மளிகை சாமான் வாங்குறதுல நீங்கள் எப்படி மிச்சம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இது தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோக்கு அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களே பாருங்கள், சைட்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய கிச்சன். என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே நேராக சாமி ரூம் இருக்கும். அது தனியாக கதவு போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் பூஜை பண்ணாதப்ப. ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் கேஸ் ஸ்டவ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கல்யாணம் நான் புதுசாக வாங்கினது, அதே தான் நான் இன்னமும் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப சேஃப் அப்படிங்கிறனால நான் யூஸ் பண்ணுற பாத்திர விளக்குற சோப் பார்த்தீங்கன்னா எக்ஸோ தான். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அது விம் லிக்விடும் வாங்குவேன், விம் பாரும் வாங்குவேன் சில சமயம். ஸோ எனக்கு என்ன கிடைக்குதோ அந்த நேரத்தில் அதை வாங்கிக்குவேன். ஆனால் எக்ஸோ இல்லைனா விம் பாரு தான் வாங்குவேன். ஸோ இதில் நான் நிறைய பார்த்தீங்கன்னா அன்னபூரணி சிலை இல்லை மணி பிளான்ட் இதெல்லாம் வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணும்போது இந்த எண்ணெய் பிசுக்கப்படுறது அதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதனால் நான் நார்மலாக ஆர்டினரியாக நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்றேன். சரி, சொந்த வீடு கட்டிக்கிட்டோம், அதுக்காக சில ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி நம்ம அளவுக்காக வைக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தான் பார்க்க போறோம். வெளியில இருந்து யாரும் இப்ப ரொம்ப இங்க தங்க போறதோ இல்ல யாரும் நம்ம விசிட் பண்ண போறதோ இல்ல. யூடியூபுக்காக சில விஷயங்கள் பண்ணாலும் கூட எனக்கு அதுலயுமே விருப்பம் இல்லை. எதுக்கு அதுல போய் நம்ம காசை போட்டுக்கிட்டு அப்படின்னு. எங்க வீட்டுல ஆரோ வாட்டரும் கிடையாது, கார்பரேஷன் வாட்டர் தான். நான் குடத்துல தான் பிடிச்சிதான் தண்ணி குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய், இதில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கோல்டு வினர், அப்புறம் தேங்காய் எண்ணெய் தனியாக வச்சிருப்போம். இந்த எண்ணெய்க்கு மட்டும் எனக்கு ஆகிற செலவு மாசத்துக்கு 927 ரூபா. ஏதாவது கோல்டு வினரோட சேர்த்து 4 எண்ணெயும் சேர்த்து 920 ரூபா, 927 ரூபா. அதுக்கப்புறம் நெய் பார்த்தீங்கன்னா தூக்குவாளியில் வச்சிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மாசத்துக்கு வரும். 1.5 லிட்டர் 1 லிட்டர் நெய் வாங்கினாலே எனக்கு 3 மாசத்துக்கு வரும். அது நாங்கள் ஒரு அம்மா வருவாங்க, எங்கள் நாத்தனார் வீட்டில் வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்குவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 600 ரூபா 3 மாசத்துக்கு வரும். இந்த அஞ்சரைப்பட்டி ஐட்டம் தான் மாசம் மாசம் வாங்குவேன். சோம்பு, சீரகம், இந்த மாதிரி கடுகு, உளுந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு அஞ்சரைப்பட்டி ஐட்டத்துக்கு மாசம் 260 ரூபா வரும். ஏன் இவ்வளவு கம்மியா சொல்றேன் அப்படின்னா, நான் 30 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல லோக்கல் கடையில விற்பாங்க. அந்த பாக்கெட் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பாத்தீங்கன்னா பெரிய கிலோ கணக்கில் நான் வாங்க மாட்டேன். ஸோ அது பாத்தீங்கன்னா எனக்கு அதாவது எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் எப்பவுமே அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிலோ கணக்கில் நான் மல்லிகை ஜாமான் வாங்குறது இல்லை. அதே மாதிரி மந்த்லி மொத்தமா வாங்கி வச்சுக்கிறது, வருஷ ஜாமான் வாங்குறது அதெல்லாம் நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அதில் வண்டு தான் வைக்குது, வேஸ்டாக போகுது, டேஸ்ட்டும் மாறிக்குது. அதனால அதை நிப்பாட்டிட்டேன். இதான் பாத்தீங்கன்னா மல்லிகை ஜாமான் வைக்கிற ரேக்கு. இது மேல பழைய ஜாமானும் வச்சிருப்பேன், டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணாத பொருள் வச்சிருப்பேன். அதே மாதிரி வரமிளகா, புளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டப்பால போட்டு வச்சிருப்பேன். அதுல இந்த வரமிளகா, புளி, இந்த பொடி வாங்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து எனக்கு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துடும். நான் ரொம்ப எங்க வீட்டுல 4 பேர் தான் அம்மாவோட சேர்த்து. அதனால ரொம்ப நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். லஞ்சும் பாத்தீங்கன்னா யோகிக்கு ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் தான் மதிய சாப்பாடு. அதனால பருப்பு, அரிசி எல்லாமே கம்மியா தான் செலவாகும். அதனால எங்களுக்கு அளவா தான் நான் சாப்பாடு போடுவேன். எவ்வளவு நமக்கு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அரிசி போடுறது, பருப்பு போடுறது இது எல்லாமே. துவரம் பருப்பு பாத்தீங்கன்னா நான் ரேஷன்ல தான் வாங்குவேன். ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மல்லித்தூளே பாத்தீங்கன்னா இது எங்க அத்தை அரைச்சு கொடுத்தது. இதெல்லாம் எனக்கு நீடே கிடையாது இவ்வளோலாம். ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குற ஆளு. இவ்வளவு தூரம் வச்சு அதை வைக்கிறதுக்கு நம்ம மாசத்துக்கே வாங்கிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன்.
ஆனா அவங்க கொடுத்துட்டாங்க, மிளகும் மல்லித்தூளும் கொடுத்துட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நிறைய வந்து எக்ஸ்பிரி டேட் ஆகுது உங்களோடது, நீங்க வாங்குறது வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, சீக்கிரம் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நானே வந்து எங்க அத்தையிட்ட இருந்தாலும் சொன்னேன். இங்க வந்து தங்கியிருந்தாங்க இல்லையா, அப்ப சொன்னேன். ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்த கோதுமை ரவை, கோதுமை மாவு, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் ஆயிருந்துச்சு. அதை பார்க்காம நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வயிற்றுல வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்கும். ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டேன். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாசத்துக்கு வந்து 2000 ரூபாய் செலவாகும். ஒரு வாரத்துக்கு சந்தைக்கு போனா எனக்கு 500 ரூபாய் ஆகும் மினிமம். மாசத்துக்கு 2000 ஆகும். அதுல 1500 ரூபாய் வந்து நம்ம வந்து குறைஞ்சது நம்ம வந்து மிச்சம், அதாவது 1500 செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளி நிறைய கிலோ கணக்குல இந்த ரேட்டு கம்மியா இருக்கும்போது மொத்தமா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு கூட வரும். அப்ப நம்ம வாரம் வாரம் வாங்க தேவையில்லை. ஸோ ரேஷன் அரிசி வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து நான் இட்லிக்கு வந்து யூஸ் பண்றேன். இட்லி அரிசின்னு தனியா வாங்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் இப்ப வாங்குறத நிப்பாட்டிட்டேன். இப்போ 2 மாசமா நான் வாங்குறதே இல்லை. அதே மாதிரி பச்சரிசி வந்து இந்த பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் நான் வந்து பொங்கல் வைப்பேன். சுவாமிக்கு வந்து செய்யற நெய்வேதியம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி தனியா 1 கிலோ வாங்கி வச்சுக்குவேன். அது தேவைப்படும் போது மட்டும் வாங்கிக்குவேன். மற்றபடி நாங்க வீட்டுல சாப்பிட்ற வெண்பொங்கல் இது எல்லாமே வந்து ரேஷன் அரிசியில தான் நான் வந்து யூஸ் பண்றது. அதே மாதிரி இந்த கோதுமை மாவு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ ஆசீர்வாத் வந்து 74 ரூபா, அதுதான் வந்து நான் வந்து வாங்குவேன். ஸோ இந்த துவரம்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன்ல கொடுத்த மாதிரியே இருக்காது. இந்த தடவை எனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, கடையில வாங்கின மாதிரியே இருந்தது. பாருங்க, துவரம்பருப்பு சிறுபருப்பு மாதிரியே இருந்தது. அதனால இது நம்ம ரேஷன்ல கொடுக்கறது வந்து நல்லா இருக்கும் போது எதுக்கு நம்ம கடையில வந்து வேஸ்டா வாங்கணும்னு சொல்லிட்டு ரேஷன் பருப்பு தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ காயில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படியும் மாசத்துக்கு வந்து 500 ரூபா வந்து மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அப்பளம் இதெல்லாம் வந்து வாங்க மாட்டேன், என்னைக்காச்சும் தான் வாங்குவேன். ஆனால் எனக்கு இது மாசம் மாசம் ஆகிற செலவா இருக்காது. அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு வந்து தனியா பாத்திரம் வச்சுக்கோங்கன்னு கேட்டீங்க, அது வந்து இந்த ரேக்ல தான் வச்சிருக்கேன். தனியா வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு குக்கர், பிரியாணி செய்யறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியா வந்து வச்சிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு தான் எங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு 4 ரூபாய் செலவாகும். ஏன்னா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வந்து எடுப்போம். இப்போ மட்டன் ரேட்டும் அதிகமாயிடுச்சு, நாங்கள் சிக்கன் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை, மட்டன் எடுக்கிறதுனால எங்களுக்கு அதுவே வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகுது. அதை வந்து கம்மி பண்ணலாம்னு பார்த்தா யோகி வந்து அதை விரும்பி சாப்பிடும்போது நம்ம அதை கம்மி பண்ண முடியாது. அதனால இப்ப இட்லி அரிசிலாம் நிப்பாட்டியாச்சு இல்லையா, சாப்பாடு அரிசி இங்க வச்சிருப்பேன். அதுவும் வந்து எனக்கு 3 மாசத்துக்கு தான் வரும். இப்ப நான் 3 மாசத்துக்கு வர்றது தனியா, மாசத்துக்கு ஆன செலவு தனியா உங்களுக்கு கடைசியா நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பாத்திரம் வைக்கிற ஷெல்ஃப் அந்த கேஸ் ஸ்டவுக்கு இல்ல ரைட் சைட்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெஜ் பாத்திரங்கள் ஃபுல்லா இதுல தான் வந்து வச்சிருப்பேன். வாட்டர் பாட்டில் எல்லாமே இதுல தான் வச்சிருப்பேன், மிக்சி ஜார் முதற்கொண்டு. ஸோ இது வந்து எனக்கு ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறனால நான் டிவி பார்த்துக்கிட்டே வந்து சமைக்கலாம். டிவி யாராவது வராங்களான்னு பார்க்கலாம், பேசிக்கிட்டே டைனிங் ஹாலில் பேசிக்கிட்டே கூட சமைக்கலாம். தோசை எல்லாம் சூடா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் கொடுத்தேன்னா அவங்க அப்பாவும் யோகி வந்து சாப்பிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஓப்பன் டைப் கிச்சன் அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி யார் வராங்க யார்கிட்ட பேசிக்கிட்டே கூட நம்ம வந்து வேலை பார்க்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து கட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து கழுவுன பாத்திரத்தை வைக்கிறதுக்கு இது மாதிரி கூட இருக்கும். தட்டு வைக்கிறதுக்கு வந்து அந்த ஷெல்ஃப்ல ரேக்ல தனியா இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கிண்ணம், டம்ளர் இதெல்லாம் வைக்கிறது மேல ரேக்ல இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூனு, கரண்டி இதெல்லாம் வந்து வச்சுக்குவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய சிம்பிளான ஒரு கிச்சன் தான். பார்க்க வந்து மாடல் கிச்சன் மாதிரி தான் தெரியும். ஆனா நான் யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே மாடல்லாம் கிடையாது, ரொம்ப ட்ரெடிஷ்னலா எங்க அம்மா எப்படி யூஸ் பண்ணாங்களோ, எங்க அத்தை எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இதுல புதுசா வந்து நம்ம பொருளை வாங்கி வைக்கணும், அதுக்கு தனியா காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. அந்த சிங்க்கு கடியில வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளீனிங் பண்ற அந்த பீதாம்பரி, மாப் போடுறதுக்கான யூஸ் பண்ற லிக்விட் இது எல்லாமே. அதே மாதிரி கிச்சன் அப்படின்னாலே அதுல ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாசம் வந்து கிளீன் பண்ணல, ஏன்னா அதுல கருவாடு இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்கனால அதெல்லாம் கிளீன்றதுக்கு அப்புறம் உடனே கிளீன் பண்ணிக்கலான் இருக்கேன். அப்புறம் வந்து பால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிற ரேக்ல பால் இருக்கும், பூக்கள் வந்து வச்சிருப்பேன். மெயினா வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எங்க வீட்டுல இட்லிக்கு வந்து மாவு ஆட்டுறதுல தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்லி மாவு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டுல தான் நாங்கள் ஆட்டுவோம். ஒரு மாசத்துக்கு 3 தடவை ஆட்டுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வந்து எனக்கு 1 கிலோ செலவு வந்து பாத்தீங்கன்னா 190 ரூபா ஆகும். ஸோ அந்த உளுந்து வந்து அது மட்டும்தான், இட்லி அரிசி அது தனியா வாங்குறது இல்லை. நான் வந்து ரேஷன் அரிசியும் சாப்பாடு அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் இட்லி மாவை ஆட்டுவோம். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த பாக்கெட் மாவு வாங்குற செலவு வந்து மிச்சம் தான். ஏன்னா பாக்கெட் மாவு வாங்கினா ஒரு வேளை தான் நம்ம செய்ய முடியும். அதே நம்ம இட்லி மாவு வாட்டினோம்னா ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த வத்தல் வந்து அவங்க அம்மாச்சி வீட்டுல வந்து கொடுத்தாங்க, எங்க வீட்டுக்காரோட அம்மாச்சி வீட்டுல கொடுத்தது. ஸோ அதனால அது இருக்கு. அப்புறம் வந்து சர்க்கரை எல்லாமே ரேஷன்ல வாங்கினது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த வாளியில என்ன இருக்கும்னா கிராசரி ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல வந்து இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. அவள் வந்து சிவப்பு அவள் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து எக்ஸ்பைரி டேட் நான் பார்க்காம விட்டதுனால எனக்கு வந்து 2 அவள் பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வீணா போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அவல் பாக்கெட்டையும் எடுத்து நான் வந்து வேற டப்பால வந்து கொட்டி வச்சிட்டேன். அதனால வந்து இந்த மாதிரி பேக்கெட் வாங்கும் போது அந்த பேக்கெட்ல இருக்கிற பேப்பரை வந்து எக்ஸ்பைரி டேட் பேப்பர் கவர்ல வந்து எப்பவுமே நான் கட் பண்ணி அந்த டப்பால வந்து போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியும் எக்ஸ்பைரி டேட் எப்போ வந்து முடியுது அப்படின்னு. ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்றேன். இந்த மாசம் எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான் நான் சொல்லுவேன்.
நம்ம பெரிய ஷாப்பிங் மால்ல போய் நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குறதுனால நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அப்போதைக்கு வாங்கிடுறோம். இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியாம நம்ம வாங்கிடுறோம். இப்ப பாருங்க, இது ரேஷன் அரிசியில கொடுத்த பச்சரிசி எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஏன் நம்ம வந்து கடையில காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். சர்ஃப் எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ பவுடர் வாங்கினா எனக்கு 1 மாசம் வரும். ஃபேபும் அதே மாதிரி தான் 99 ருபீஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 99 ரூபா ஃபேபு, இது வந்து 60 ரூபா சர்ஃப் எக்ஸல் பவுடர். ஸோ இந்த ஃபார்ச்சூன் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மி, 54 ரூபாயோ 57 ரூபாயோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாத் வந்து 74 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க இங்க இருக்கும்போது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், முதல்ல ஸ்டோர் ரூம்ல இருக்கிற அந்த பேக்கெட்லாம் பார்த்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5 கிலோ மாவு போனதுல டிமார்ட் போனப்ப எங்க வீட்டுக்காரர் வாங்கினாரு. நான் அப்பவே சொன்னேன், இது வாங்காதீங்க, நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அத்தை மாமா வந்தப்ப கோதுமையை அவ்வளோ யூஸ் பண்ணல. ஏன்னா மாமாவுக்கு வந்து இட்லி தோசை தான் நான் ஊற்றி கொடுத்துட்டே இருந்தேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அது எக்ஸ்பிரி டேட் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அவுல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டே முடிஞ்சிருச்சு. அதனால வந்து அதை வந்து நான் மயிலுக்கு போடலாம்னு சொல்லிட்டு ஒரு டப்பால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இந்த கோதுமை மாவை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச டிஃபன் கடை, சின்ன கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து டெய்லி நைட்டு சப்பாத்தி எல்லாம் போடுவாங்க. டிஃபன் வந்து காலை சப்பாத்தி பூரி எல்லாம் போடுவாங்க. அந்த அண்ணன்ட்ட போய் கொடுத்துருங்க, யாராவது சாப்பிட்றவங்களா சாப்பிட்டோன்னு சொல்லி நான் வந்து கொடுக்க சொல்லிட்டேன். அதையும் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ வந்து இந்த மாசம் வந்து எனக்கு கோதுமை மாவு தான் கொஞ்சம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வாங்குறோம், பை ஒன் கெட் ஒன்ல எங்க அத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அவங்க அத்தையும் மாமா மட்டும் தான் இருக்காங்க, 2 பேருக்கு எவ்வளவு ஆக போகுது. நாங்களும் தனியா ஜாமான் வாங்குறோம். ஸோ இது மாதிரி வாங்கும்போது எதுக்கு வந்து வேஸ்டா வந்து நீங்க செலவு பண்றீங்க. பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு எப்படி போடுவாங்கன்னா, கரெக்டா அந்த ப்ராடக்ட் வந்து கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் டைம்ல முடிய போற எக்ஸ்பிரேட் முடியறதுக்குள்ள அதை காலி பண்ணணுங்கிறதுக்காக போடுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, அதை வாங்கிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்மளாம் யூஸ் பண்ண முடியாம அதை வந்து வேஸ்டா வந்து கீழே கொட்டுற மாதிரி ஒரு நிலைமை வருது. இல்ல அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, நம்ம உடம்புல வந்து உபாதைகளை வந்து வளர்த்துக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாச செலவு, அதாவது சோப் ஐட்டத்துல இருந்து மளிகை சாமான் இதெல்லாம் வந்து சேர்த்து மொத்தமா வந்து எனக்கு 10,554 ரூபா வருது. அதாவது பெருங்காயத்தூள் முதற்கொண்டு நான் வந்து போட்டிருப்பேன் 10,554 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு மட்டும். அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி 1,500 ரூபா வரும். நெய் வந்து 3 மாசம் தான் ஒரு தடவை தான் வரும், 600 ரூபாய். கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் எனக்கு வரும். அதே மாதிரி இட்லி அரிசி வந்து நான் ரேஷன் அரிசி தான் வந்து யூஸ் பண்றேன். ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹிமாலயா வாங்குறதுனால அது வந்து எனக்கு இப்ப வாங்கி 1.5 மாசம் ஆச்சு, இன்னமும் இருக்கு. ஸோ அதனால அதுவும் எனக்கு 3 மாசம் வரும். அந்த மாதிரி வந்து மாப் போடுறதுக்கான லிக்விட் இதெல்லாம் வாங்குறது எனக்கு 3 மாசம் வரும், 215 ரூபாய். ஸோ அந்த 3 மாச செலவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4,000 ரூபாய் வருது. அப்புறம் வந்து மாச செலவு பால் காசு 1,200 ரூபாய், இந்த 5 பெட்டி ஐட்டம், முட்டை வந்து மாசம் 200 ரூபாய். அப்புறம் வந்து நான்வெஜ் தான் எனக்கு வந்து அதிகமா வந்து செலவாகிற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து இப்போதைக்கு என்னால கம்மி பண்ணவும் முடியாது. ஸோ 10,500 ரூபாங்கிறது எனக்கு மாசத்துக்கு நான் வந்து ரொம்ப வந்து கான்சியஸா யூஸ் பண்ற ஒரு பொருள்ல கரெக்டா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுனால வேஸ்ட் ஆகாமலே எனக்கு இவ்வளவு கரெக்டா வருது. சோ காயில வந்து பாத்தீங்கன்னா நான் மிச்சம் பண்ணலாம். இந்த வாரம் வாங்கின காய் கொஞ்சம் மீதி இருக்கு, நான்வெஜ் வந்து சமைக்கிறோம், இடையில வந்து முட்டை குருமா வைக்கிறோம் அப்படிங்கும் போது, இல்ல இடையில ஏதாவது ஃபங்க்ஷன் போறோம் சாப்பிடலாம், இந்த காய் வந்து இருக்கும், அடுத்த வாரத்துக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன், ஃப்ரிட்ஜ்ல இருந்து கெட்டு போகாம இருந்துச்சுன்னா. சோ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மொத்தமா வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு கூட வரும். சோ என்னால வந்து மிச்சம் பண்ண முடிஞ்சது. காயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 500-400 ரூபாய் வந்து மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி ரேஷன் அரிசி இது துவரம் பருப்பு இதெல்லாம் நான் வாங்குறதுனால எனக்கு கடையில தனியா துவரம் பருப்பு வாங்குறது இல்ல, அதுல வந்து மிச்சம் பண்ணலாம். இட்லி மாவு நான் வந்து வீட்லயே வந்து நான் யூஸ் பண்றதுனால அரைக்கிறதுனால வெளியில வந்து மாவு பாக்கெட் வாங்க மாட்டோம். சோ அதனால வெளியே கொடுத்து அரைக்கவும் மாட்டோம், வீட்டுலதான் வந்து அரைக்கிறோம். சோ அந்த காசு வந்து எனக்கு வந்து மிச்சமாகும். சோ இந்த மாதிரி கேஸையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமா செலவு பண்றதுனால எங்களுக்கு வந்து கேஸோட அந்த பீரியட் டைமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு அதிகமா வரனால எனக்கு வந்து அந்த கேஸும் வந்து 2 மாசத்துக்கு மேலே வருது. சோ இந்த மாதிரிதான் நாங்க வந்து பிளான் பண்ணி பண்றோம். இந்த நான்வெஜ் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கலாமே அப்படின்னு கேட்டா, பையன் வந்து விரும்பி சாப்பிடும் போது நம்ம அந்த விஷயத்துல வந்து கை வைக்க கூடாது. ஸ்நாக்ஸ் வந்து நாங்க ரொம்ப அவ்வளவா வாங்குறது இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய்க்கு தான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கு. அதுவே வந்து அந்த வாரத்துக்கு போதுமானதா இருக்கு. அதுல நம்ம சுண்டல், கொண்டக்கடலை இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரிதான் நான் வந்து பிளான் பண்ணி பண்றேன். நம்ம வந்து எக்ஸ்பிரி டேட் ஆன பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு நம்ம வாங்கி நிறைய குமிச்சு அதுல நம்ம காசு செலவு பண்ணி அதை சாப்பிட முடியாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு 3 கிலோ வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரிதான் இருக்கு. அது யாருக்காவது பயன்படுது. ஆனா இந்த அவுல் பாக்கெட் வந்து என்னால வந்து பாத்தீங்கன்னா பயன்படல. ஆனா மயிலுக்கு வந்து போடுற ஒரு வாய்ப்பு இருக்கனால நான் வந்து போடுறேன். பறவைகளுக்குலாம் வந்து நான் உணவு தினமும் வைக்கிறதுனால இந்த அன்னபூர்ணி சிலையில இருக்க அரிசி, குபேர பானையில இருக்க அரிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துவேன் இல்லையா, அப்ப வந்து நான் மயிலுக்கும் காகத்துக்கு பறவைக்கு எல்லாம் போடுவேன். அதே மாதிரி இந்த அவுல வந்து போட்டுருவேன். சோ அந்த ஒரு ஜீவன் வந்து சாப்பிடுவாங்கன்னா வந்து திருப்தியா இருக்கு. இதே வந்து ரொம்ப வேஸ்ட் ஆக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோ
ஸோ நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து சிக்கனமா வந்து செலவு பண்ணி நம்ம விலைவாசிலாம் ஏறினதுனாலதான் இந்த ரேட் வருது. இன்னும் விலைவாசி கம்மியா இருக்கும்போது இதை விட இதே மாதிரிதான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆனதுல இருந்து. அப்பெல்லாம் வந்து வருஷ ஜாமான் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். வருஷ ஜாமான் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி வந்து சிக்கனமா வந்து செலவு பண்ணவே முடியுது. நிறைய ஜாமானை வாங்கி வச்சுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள்னு அரைச்சு வச்சுட்டு நம்ம வந்து அவ்வளவு சாப்பிட்றதும் இல்லை, அவ்வளவு கிலோ கணக்குல போட்டு செய்யற அளவுக்கு இங்க ஆளும் இல்லை. ஸோ அந்த மாதிரிதான் நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கிராசரி ஐட்டத்துல நான் மிச்சம் பண்ற விஷயங்கள். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து நான்வெஜ் எடுக்காட்டி கூட அது ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி வந்துருது. அப்படின்றது 2000 வந்துடும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஏதாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்ல வேற எதுவும் கம்மி இட்லி அரிசி வாங்கறத நான் நிப்பாட்டிட்டேன். சோ இது மாதிரி வேற ஏதாவது நம்ம வந்து பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சோ அது ஐடியா கிடைச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பா பண்றேன். சோ எங்க வீட்டுல வந்து மாடுலர் கிச்சனா இருந்தாலுமே கிச்சன் தான் மாடலா இருக்கும். உள்ள இருக்க பொருட்கள் எல்லாமே ட்ரெடிஷ்னலா நம்ம அம்மா யூஸ் பண்ண மாதிரி நீங்க உங்க வீட்டுல எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அனாவசியமான ஒரு ஆடம்பரமான பொருட்கள் என் வீட்டுல வந்து இல்ல. அதனாலதான் இவ்வளவு சிக்கனமா வந்து என்னால செலவு பண்ண முடியுது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமா தெரியுது. சோ இதுல இருந்து நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.